ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். சோனி அப்படின்னாலே கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் இருக்கும். குறிப்பாக சவுண்டு பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராடக்ட்ஸு, ஹெட்ஃபோன்ஸாக இருக்கலாம், இல்லை சவுண்ட் பாராக இருக்கலாம், கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒன்று பிடிச்சிருக்கும், வாங்கணுன்ற ட்ரீம் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஓல்டு வெர்ஷன் M3 TWS வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் அதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எத்தனையோ அடி கீழே போட்டிருப்பேன், 20 அடிக்கு மேலேயே போட்டிருப்பேன். இது வரைக்கும் வேலை செய்யல அப்படின்ற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சார்ஜும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நிற்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க டைமில் ஒரு அப்கிரேட் வருது அப்படின்னும் போது ரொம்பவே எனக்கு கியூரியஸாக இருந்தது. எப்போ எந்த அளவுக்கு இன்னும் நியூ ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா Sony WF-1000XM4 அப்படின்ற இந்த ஒரு மாடலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருது, ஒரு சில குறைகளுமே நான் பார்த்தேன். ஏற்கனவே லான்ச் பண்ண M3ல இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸும் இல்லாமல் இருந்தது. அது எல்லாத்தையும் வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். ரியலாகவே சொல்கிறேன், நம்ம வாங்குறோமோ இல்லையோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கேட்கும் போது எப்போ இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வந்திருக்கு அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த அவுட்டர் பாக்ஸாக இருக்கட்டும், உள்ளே இருக்கக்கூடிய பேப்பர் மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேஸ்ட் மெட்டீரியல், அதாவது வந்து வேஸ்ட் பேப்பராக இருக்கட்டும், இல்லை வேஸ்ட் வுட்டாக இருக்கட்டும், அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் கொஞ்சம் என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல விஷயம், ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். பாக்ஸே ஒரு பெட்டி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே சோனி அப்படின்றத மென்ஷன் பண்ணி அந்த மாடல் நேமு, அதோட இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் ப்ரைஸ் டீட்டெயிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம். எடுத்த உடனே சார்ஜிங் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய எந்த ஒரு பேப்பருமே வந்து நார்மல் பேப்பர் தான், பிளாஸ்டிக் கிடையாது. அண்ட் உள்ளேயும் ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிட்டு கேஸை தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு தனி ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் சார்ஜ் போடுறதுக்கான டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக எக்ஸ்ட்ரா 2 இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக் டீடைல் சொல்லும் போதே இதோட ஃபீச்சர்ஸும் இடையில ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றனால தான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண M3யுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போயுமே அவைலபிள் இருக்கு. ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு எனக்கே வந்து சொல்ல தோணல. அந்த அளவுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த M3 பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாகவும் ஹெவியாகவும் இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ லான்ச் பண்ணியிருக்க M4 பார்த்தீங்க அப்படின்னா செம காம்பாக்டாக குட்டியாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக பாக்கெட்டில் வைக்கிறதுக்கும் சரி, பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் செம காம்பாக்டாக இருக்குது. ஆனால் M3ல ஒரு சூப்பரான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாக ஃபீல் பண்ண வைக்கிறது. இதில் NFC சப்போர்ட்டோட கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் மொபைல்லையும் NFC இருக்குது அப்படின்னும் போது ஜஸ்ட் உங்கள் மொபைலை மட்டும் கேஸ் மேலே டேப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மொபைலோட பேர் ஆயிரும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து இதில் மிஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக தோணுது. அண்ட் அதை தாண்டி முக்கியமாக ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. உங்களோட மொபைல் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட மொபைலுக்கு பின்னாடி வச்சிங்க அப்படின்னாலே ரிவர்ஸ் சார்ஜிங் மூலியமாக சார்ஜ் ஆகும். இல்லை ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மேலே வச்சிங்க அப்படின்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் வந்து நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் அப்படின்றத காட்டுது. ஸோ M3யை விட M4 வந்து குட்டியாக காம்பாக்டாக இருக்குது. இதனால M3 அளவுக்கு பேட்டரி நிற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து மோர் ஆர் லெஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கலர் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக் கலர் மேட் ஃபினிஷில் இருக்குது. இதுலேயே உங்களுக்கு சில்வர் கலர் வேணும் அப்படின்னாலும் சில்வர் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இண்டிகேட் லைட் வந்துட்டு இந்த ஓப்பன் பண்ணுற ஸ்பேஸுக்கு நேராக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் டேரெக்டாக சார்ஜ் போடுறதுக்கு. ஸோ அந்த சார்ஜ் அப்படின்னு வரும்போது எவ்வளோ பேட்டரி பெர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களோட ஸ்பெஷல் ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. அது உள்ள பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னாலே 2 இயர்பட்ஸ்லையும் எவ்வளோ சார்ஜ் இருக்கு, சார்ஜிங் கேஸ்ல எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சராக கொண்டு வந்திருக்கிறது. ஆல்ரெடி லான்ச் பண்ண M3ல பார்த்தோம் அப்படின்னா 100% இருக்கிற மாதிரி காட்டும், அப்புறம் 70ன்னு காட்டும், அப்புறம் 30, அப்புறம் 5% காட்டிட்டு ஆஃப் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் லைவாக இருக்கும் அதை அப்படியே காட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதனால 100னா 100 இருக்கும், 90 இருக்கும், 95 இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கோ எக்ஸாக்டான பர்சன்டேஜ் காட்டுற மாதிரி கொடுத்தது கொஞ்சம் அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள 2 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. எடுக்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா எடுக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு மேக்னெட்டோட பவர் இருக்கு. நீங்கள் என்னதான் ஷேக் பண்ணாலும் சரி சுத்தமாக கீழே விழுகவே இல்லை. செம பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸை கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சைஸ் பெருசாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஏற்கனவே M3யை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. காதில் ஃபிட் ஆகுது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இயர் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கொடுத்தது வந்து ரப்பரில் தான், மோஸ்ட்லி வர்றது எல்லாமே ரப்பரில் தான் வரும். ஒரு சில ஃப்ளாக்ஷிப் இயர்பட்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேர்ம் டைப் கொடுப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இந்த ஃபேர்ம் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான். நீங்கள் என்ன தான் வந்துட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் சரி அப்படியே அமுங்கிரும். அதே சமயம் நீங்கள் விட்ட ஒன்று ஏற்கனவே இருந்த பொசிஷனுக்கு அப்படியே சேஞ்ச் ஆயிரும். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா இயரில் ஒன்ஸ் போய் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நல்ல ஒரு குஷன் எஃபெக்ட்லேயே வந்து நல்லா கிரிப்பாக வந்து ஃபிட் ஆயிருது. இதனால் ஏற்கனவே ரப்பரை கம்பேர் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஒரு குஷன் எஃபெக்டோட கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு லைஃப் வரும் அப்படின்றது தான் என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. பட் யூஸ் பண்ணி எனக்குனா ஒரு நாள் வீணாக போகுது அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு சொல்கிறேன் எப்போ வீணாக போச்சு அப்படின்ட்டு. ஸோ காதில் எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுதுன்றதை பேஸ் பண்ணி ஆப் மூலியமாக ஒரு சின்ன ஃபிட்னஸ் டெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. இது மூலியமா காதுல ஒன்ஸ் நீங்க ஃபிட் பண்ணிட்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா 2 காதுலையும் கரெக்டா பர்ஃபெக்டா ஃபிட்டா இருக்கான்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த சைஸ் டிப் மட்டும் இல்லாம இன்னும் 2 சைஸ் டிப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிப் வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்றதையும் கம்பேர் பண்ணி பார்க்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா காதுல கரெக்டா நம்ம ஃபிட் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபீச்சர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுல ஹூக் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒன்ஸ் காதுல இப்படி ஃபிட் பண்ணிட்டு லைட்டா வந்து பேக் சைட்ல ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நல்லா லாக் ஆகி உட்காந்துருது. என்னதான் ஷேக் பண்ணாலும் சரி சுத்தமா கீழே விழுகவே இல்லை. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. ஓகே, காதுல ஃபிட் பண்ணி பார்த்தாச்சு. சவுண்ட் குவாலிட்டி சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிரும் ப்ரோ அப்படின்னா இதுக்கப்புறம் தான் ஃபீச்சர்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் இதில் ஹைலைட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் கேன்சலேஷன். இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க லான்ச் பண்ண M3 வந்துட்டு நல்லாவே நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணிட்டு இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது 40% இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, இதுக்குள்ள என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சரௌண்டிங்கில் இருக்க எந்த ஒரு நாய்ஸுமே கேட்கல. குறிப்பாக ஃபேன் ஓடுற சவுண்ட்லாம் சுத்தமாக கேட்கல. யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா லைட்டாக முனவுற மாதிரி இருக்கு. அதுலேயும் சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. சாங்கோட அந்த பியூரிட்டி வந்து அப்படியே நம்ம காதில் வந்து கேட்குது அப்படின்னு சொல்லலாம். இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க இல்லை ட்ரெயின்ல எல்லாம் போகிறீங்க அப்படின்னும் போது இந்த இயர்பட்ஸை மாட்டிட்டு இருப்பீங்க. அப்போதைக்கு அந்த விண்டு சவுண்டு வந்து விஸ்ன்னு காத்தடிக்கிற மாதிரி வந்து கேட்கும். அதையுமே வந்து நல்லாவே கேன்சல் பண்ணிடுது. ஸோ காலெல்லாம் பேசுறீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு விண்டு சவுண்ட் இல்லாமையும் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுலேயே ஆம்பியன்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கஸ்டமைஸாக வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து நாய்ஸ் கேன்சல் பண்ணணும் அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை மட்டும் கேட்குற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை ஒரு கார் பஸ் எல்லாம் போது அந்த சவுண்டு வேணும்னாலும் கேட்கலாம். இல்லை வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸுமே கேட்கணும் அப்படின்னாலுமே அந்த லெவல்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கு. இது வந்துட்டு ஒரு பியூரான சவுண்டை வந்து நமக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதை தாண்டி இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் அப்படின்னா அடாப்டிவ் சவுண்ட் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக அதுவே டிடெக்ட் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த நாய்ஸ் கேன்சலேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதனால என்ன யூஸ் அப்படின்னா, ஒரு சில நேரம் நம்ம ஏர்போர்ட்லேயே இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்டு இருப்போம். அந்த டைமில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னும் போது நம்ம ஒவ்வொரு தாட்டி நாய்ஸ் கேன்சல் பண்ணி வந்து கேட்டுகிட்டே இருக்க முடியாது. இதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதை வந்து உங்கள் காதில் கேட்குற மாதிரி வந்து பண்ணும். அந்த டைமில் மியூசிக்கை வந்து ஸ்டாப் பண்ணும். அண்ட் நீங்கள் வாக்கிங் பண்ணி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஃபுல் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேக் சைடில் ஹார்ன் அடிச்சா கூட கேட்காது. அந்த மாதிரியான டைமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது செம்ம இன்டெலிஜென்ட், ஏஐ வேற லெவலில் ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதையும் தாண்டி எல்லாருக்குமே ஒரு முக்கியமான டவுட் வரும். சப்போஸ் யாராவது பேசுனாங்கன்னா கேட்காது ப்ரோ, இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் பெரிய தொல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் யாருக்குனாவது பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் லெஃப்ட் சைட் காதில் இருக்க இயர்பட்ஸை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றவங்க பேசுறது எல்லாமே கேட்கும். டப்புன்னு அந்த டைமில் மட்டும் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டி காதில் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் மற்றவங்ககிட்ட பேச வேண்டியதாக இருக்கு ப்ரோ, அது அந்த அளவுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா ஸ்பீக் டு சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சாங் கேட்டுட்டு இருக்கீங்க, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஹாய் தம்பி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ஏதாவது பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசுறீங்க அப்படின்றத டிடெக்ட் பண்ணிட்டு நாய்ஸ் கேன்சலேஷனாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் அப்படியே பாஸ் பண்ணி வச்சிரும். இப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேசிட்டு உங்ககிட்ட பேசிட்டு ஒன்ஸ் கான்வர்சேஷனை முடிச்சிட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி வந்து அதுவே சாங்கை ப்ளே பண்ண விட்டு நாய்ஸ் கேன்சலேஷனை எனேபிள் பண்ணிடும். இது எந்த அளவுக்கு அட்வான்ஸாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, அப்படின்னாலே வந்துட்டு நான் பேச போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடுது. அதனால வந்துட்டு இந்த ஃபீச்சர் எல்லா டைம்லையும் வந்து பெஸ்ட்டாக இல்லை. அண்ட் இதுலேயே ஆப்டிகல் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் காதில் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ளே ஆகும், எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ப்ளே ஆகிறது பாஸ் ஆயிரும். இதையும் எனேபிள் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணி வைக்கணும்னா வைக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒன்ஸ் காதுலேருந்து எடுத்து மறந்து கீழே வச்சுறீங்க, கேஸில் வைக்காமல் விட்டுறீங்க அப்படின்னா என்ன தான் ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகிருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரணும் அப்படின்னாலும் ஆஃப் ஆயிரும். இல்லை எப்பயுமே எனேபிள்லேயே இருக்கணும் அப்படின்னாலுமே அதையும் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசர் ஆப்ஷன் வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, அதை கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. எனக்கு பேஸ் தான் ப்ரோ பிடிக்கும் அப்படின்னா வச்சுக்கோங்க பேஸ் அதிகமாக, இல்லை எனக்கு ட்ரிபிள் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் ட்ரிபிள் பூஸ்ட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். டோட்டலாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது செம சூப்பரான ஃபீச்சரான ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கனால டச் பண்ணும்போது ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ இந்த டச் கண்ட்ரோலே வந்து ஆப் மூலியமாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துட்டு ஆம்பியன் கண்ட்ரோல் பண்ணணும், நாய்ஸ் கேன்சலேஷன் பேஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும்னாலும் பண்ணலாம், இல்லை ரைட் சைடாக மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். இதுலேயே வால்யூமுக்குன்னு தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் சாங்கை வந்து ப்ளே பண்ணணும் பாஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னாலுமே அதை தனியாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டபுள் டேப் ட்ரிபிள் டேப் பண்ணுற
பண்ணுறது இல்லை லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாக இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செம ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி இயர்பட்ஸில் கொடுத்துருப்பாங்க. பட் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டேப் பண்ணீங்க அப்படின்னா மொபைலில் ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் வாய்ஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணலாம். டேரெக்டாக ஓவரால் எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்க அப்படின்னா இயர்பட்ஸே பார்த்துக்கும். நீங்கள் ஜஸ்ட் ஓகே கூகுளோ இல்லை அலெக்ஸா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாலே ஆக்டிவேட் ஆகிடும். மொபைலில் எந்த ஒரு இண்டிகேஷனுமே வராது. நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு வந்துட்டு டேரெக்டாக உங்களுக்கு வந்து காதுலேயே வந்து ஆன்சரும் பண்ணிடும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேணும்னாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்லை அமேசானோட அலெக்ஸா வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதனால காதில் மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது வேர்வையெல்லாம் பட்டா பெரிய லெவலில் அது பிரச்சனை வராமல் இருக்கும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது இயர்பட்ஸில் சுத்தமாக சார்ஜ் இல்லை. ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 1 hour வந்து யூஸ் பண்ணலாம். ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு எப்படி 1.5 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்குது. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னும் போது ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 18 மணி நேரத்துலேருந்து 20 மணி நேரம் டோட்டலாக யூஸ் பண்ணலாம். அதுவே ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 25 மணி நேரத்துலேருந்து 28 மணி நேரம் கூட உங்களால் கண்டினியூ வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ வரக்கூடிய மியூசிக்ஸ்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னும் போது செம HD எஃபெக்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த HD எஃபெக்ட் கிடைக்காததுக்கு தனியாக பார்த்தீங்க அப்படின்னா DESS எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதிரியான ஓல்டு சாங் அந்தளவுக்கு HD குவாலிட்டி இல்லை அப்படின்னும் போதும் உங்களுக்கு அதை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்துட்டு இது கொடுக்குறாங்க. இந்த அப்ஸ்கேலிங் மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா ரியலாகவே நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்குது. அது ஓல்டு சாங்ஸாக இருந்தாலும் கூட. அண்ட் 360 ரியாலிட்டி ஆடியோ கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட காதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். அதை அனலிசிஸ் பண்ணி தான் வந்து இந்த செட்டப்லாம் பண்ணுவாங்க. இதில் வந்து நார்மல் சவுண்ட் எஃபெக்டோட இன்னும் நல்ல 3D எஃபெக்டில் வேற லெவல் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். பட் என்னாலேயே வந்து அதை கேட்டு பார்க்க முடியல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சில ஆப்ஸ் இதுக்குன்னு சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வந்து கேட்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக கேட்கக்கூடிய அமேசான் மியூசிக் இல்லை நம்ம பிளேயரில் இல்லை யூடியூப் மியூசிக்கில் கேட்குறதுலாம் வந்து அந்த ஒரு ஆடியோ சப்போர்ட் பண்ணாது. அண்ட் ஃபைனலாக கால் குவாலிட்டி, சவுண்ட் குவாலிட்டி, ப்ரைஸ் என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றத பார்த்துடலாம். கால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா போன் கண்டக்ஷன் சென்சார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நம்ம பேசும்போது அந்த எலும்பில் வரக்கூடிய வைப்ரேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் பேசுகிற ஆடியோவை மட்டுமே கேப்சர் பண்ணி எடுத்துப்பாங்க. வெளியில் இருக்கக்கூடிய சவுண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல HD ஆடியோ எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல் கொடுக்குறாங்க. ஓவரால் கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு AR ரஹ்மான் சாங்கை போட்டுட்டு உட்காந்தேன். ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு அப்படியே கண்ணை மூடி கேட்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி செப்பரேஷன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருந்தது. அதை சொல்லும் போது வந்து எனக்கு எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறது அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கு. வாங்கிட்டு அந்த பேஸ் பூஸ்ட்லாம் பண்ணிட்டு பேஸ்லாம் கேட்குறோம் அப்படின்னும் போது வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது. அதே சமயம் அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் எனேபிள் பண்ணிட்டு கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் அந்த ஒரு ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருக்கும். ஸோ என்ன இருக்கு இல்லைன்னு ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா விஷயம் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து உள்ளேயே சொல்லிட்டேன். குறிப்பாக ஆப் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், கால் குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. பட் இதில் குறை அப்படின்னு பார்க்கும்போது ஒரே டைமில் 2 டிவைஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்காம இருக்காங்க. இந்த அளவுக்கு ஃபீச்சர் பண்ணும்போது அதையுமே கொடுத்துருக்கலாம். 2 ஃபோன் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரெண்டாவது NFC வந்துட்டு அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் மிஸ் ஆகுறது, அதையும் ஆட் பண்ணி தான் இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அண்ட் இந்த இயர்பட்ஸோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு நார்மலான இயர்பட்ஸ் கிடையாது. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் இருக்கக்கூடிய இயர்பட்ஸ். எப்படி நம்ம OnePlusல ஃப்ளாக்ஷிப் ஃபோன் இருக்குது, ஐஃபோன் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சோனிலேயே பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ்லேயும் நிறையா இருக்கு. பட் இந்த அளவுக்கு ஒரு ஃபீச்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும். அந்த கம்ஃபர்டபுள் முதற்கொண்டு எல்லாமே. ஸோ ஃப்ளாக்ஷிப்பில் நீங்கள் வாங்கணும், லாங் டைம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சூப்பரான இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.